பறவை ரோட்ல நம்ம ரெஸ்கியூ பண்ண ஒரு 3 மரத்தை ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ரோட்ல மட்டும் ஒரு 15-20 மரங்க. இதுல இன்னைக்கு மட்டும் நம்ம ஒரு 15 மரத்துக்கிட்ட நெருக்கி வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். ஒரு மரத்துலயுமே என்ன பிரச்சனை அப்படின்னா வெறும் கூண்டு மட்டும்தான். நல்ல வேலையா அதுல பட்டா எதுவும் இல்லை. ஒரு சைடு வலை வெளியில இருக்கு, ஒரு சைடு வலை மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு. இது வெட்டணும்னா மண்ணுக்குள்ள மிஷினை விட்டு தான் வெட்டுற மாதிரி இருக்கு. மண்ணுக்குள்ள இருந்தாலும் அது இன்னும் இத்து போகாம இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மண்ணில் எல்லாம் துருப்பிடிச்சிருக்கும். மொத்தமா மரத்தை சுத்தி சின்னதா புளிய பறிச்சுட்டு வெளியில இழுத்து பார்த்தா ஒரு சில வலை எல்லாம் வந்துருதுங்க, ஒரு சில வலை வரமாட்டேங்குது. டக்குன்னு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். நல்ல நிழல்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். தாகம் வேற தாங்க முடியல, தண்ணி வேற எடுக்காம வந்துட்டேன். பசங்களை ஏமாத்தி இந்த அடுத்த ஒண்ணுதான் கூட்டு போறேன். நீ சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் இத்தனை கிலோமீட்டர் பையான்ற மாதிரி கேட்டுட்டே வர்றாங்க. வெட்டி எடுத்துகிட்டே இருக்கோம். 2-3 பேர் வந்து கேட்டாங்க, அண்ணே நாங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் வந்து கேட்டாங்க. அதில் ஒரு ஆட்டோக்காரர் நிப்பாட்டிட்டு வந்துட்டாரு. வாழ்த்துக்கள்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்மளை பார்த்ததுல. சஞ்சய், மணி 2 பேருக்கும் பொறுமை இல்லை, அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. இருந்தாலும் நான் விடுறதா இல்லை. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மரத்தையாச்சும் ரெஸ்கியூ பண்ணிடுவோம்டான்னு சொல்லி கெஞ்சி ரெக்வஸ்ட் பண்ணி மணி சொல்லிட்டாப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்ப்போம்னே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தான். மணி 3:30 ஆயிடுச்சுங்க. தாகம் வேறு ரொம்ப அதிகமாகிடுச்சு, தண்ணியும் இல்லை, பசி ஒரு பக்கம் வாட்டி விதைக்குது. ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி மட்டும் வாங்கி கொடுங்கண்ணே, சாப்பாடு கூட வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம் டாப்பில். அப்படியே அங்கனப்பில் ஒரு கரும்பு சாறு கடை இருந்துச்சு. நாளுக்கு ஒரு கரும்பு சாறை குடிச்சிட்டு உடம்புக்கு தேவையான கல்சியம்லாம் ஏற்றியாச்சு. கரும்பு சாறு குடிக்க வந்தாங்க, கண்ணே தெரிஞ்சிச்சு, அந்த அளவுக்கு தாகங்க. நல்லபடியாக இன்னைக்கு ஒரு 15 மரம் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் இழுத்து ரெஸ்கியூ பண்ணியாச்சு. இன்னும் அந்த லைனில் நிறைய மரம் இருக்குது. அது போக நிறைய இன்னும் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. சென்னையிலேருந்து ஒரு நண்பர் நம்மளுக்கு வந்து கால் பண்ணி, நான் உங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணி தரேன், உங்கள் டீமில் நானும் ஒரு ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் நம்பர் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு போலங்க. அண்ணன் வீடியோ பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிறாமல் எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள். சென்னையில் மரங்கள்லாம் நிறையா ரெஸ்கியூ பண்ண வேண்டியது இருக்குது. உங்களோட காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.